நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நண்பர்களே, இந்த வீடியோவில் டாப் 10 ப்ரைவேட் பாலிடெக்னிக் காலேஜஸ் இன் தமிழ்நாடு, அதாவது பேஸ்ட் ஆன் நான் முதல்வன் பிளேஸ்மெண்ட் ரேட்டிங் தான் பார்க்க போகிறோம். அதாவது நான் முதல்வன் வெப்சைட்டில் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் டாப் 10 பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் பார்க்க முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன் செலக்ட் பண்ணிங்க. அதாவது நான் முதல்வன் ப்ரோக்ராம் மூலமாக பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட் ட்ரைவ் கண்டக்ட் பண்ணி ஒரு கல்லூரிகள்லையும் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளேஸ் ஆகியிருக்காங்க அப்படின்றத கால்குலேட் பண்ணி ஒரு லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்கு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, பாலிடெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான காலேஜஸ்க்கும் ப்ரைவேட் காலேஜு, கவர்மெண்ட் காலேஜு, அப்புறம் டிஸ்ட்ரிக் வைஸ் என்னென்ன ஊர் டாப்பில் இருக்குது அப்படின்ற மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம ப்ரைவேட் பாலிடெக்னிக் காலேஜ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லிஸ்ட்டு எது வரைக்கும் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 14/6/2024 1 மணி வாக்கில் எடுத்த லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 14/6/2024ன்னா போன வருஷம் 6ஆம் மாதம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரெகுலர் காலேஜ் தான் வரும். சாண்ட்விச் காலேஜஸ்லாம் இதில் மேக்ஸிமம் அந்த பிளேஸ்மெண்ட் கணக்கு வராது. ஏன்னா அந்த சாண்ட்விச் காலேஜஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாண்ட்விச் பார்ட் டைம் காலேஜஸ்லாம் பார்ட் டைம்னால் 8 செமஸ்டரு, சாண்ட்விச்னால் 7 செமஸ்டர். இப்போ சாண்ட்விச்னும் போது பார்த்திங்கன்னா அவங்களோட கோர்ஸ் டிசம்பர் மாதம் இல்லை நவம்பர் மாதம் தான் முடியும். ஸோ அதனால் மேக்ஸிமம் இதில் ரெகுலர் கோர்ஸுக்கு மட்டும்தான் இது அப்ளை ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ அதில் டாப்பில் இருக்கிற ஃபஸ்ட்டு 10 காலேஜஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்தோன்னா இது நம்ம சொன்னதில்லை, டோட்லேருந்து சொன்னது தான் நான் முதல்வன் மூலமாக. லிஸ்ட்டு அவங்க எதை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜஸ்க்கும் ஒரு 100 மார்க் அப்படின்ற அலோகேஷன் செட் பண்ணியிருக்காங்க. அதில் பிளேஸ்மெண்ட் ஸ்கோருக்கு பார்த்திங்கன்னா 45 மார்க்கு, அப்புறம் காலேஜ் வெயிட்டேஜுக்கு பார்த்திங்கன்னா 20 மார்க்கு, சேலரி பேக்கேஜ் ஸ்கோருக்கு பார்த்திங்கன்னா 35 மார்க். டோட்டலாக இந்த 3 சேர்த்து, அதாவது பிளேஸ்மெண்ட்டு ஸ்கோரு, அப்புறம் பார்த்திங்கன்னா காலேஜ் வெயிட்டேஜு, அப்புறம் பார்த்திங்கன்னா சேலரி பேக்கேஜ் 45 + 20 + 35 சேர்த்து 100 மார்க்ஸ்க்கு அவங்க கேல்குலேட் பண்ணி ரேங்க் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நம்பர் 1 அவங்க சொல்லியிருக்கிற காலேஜே பார்த்திங்கன்னா 60.45 மார்க் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ அந்த டாப் 10 காலேஜஸ் என்னென்ன இந்த லிஸ்ட்டு படி, அதாவது நான் முதல்வனில் சொன்ன லிஸ்ட்டு படி என்னென்னன்றதை இனிமேட்டு பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 10வது பிளேஸை பிடித்த காலேஜ் பார்த்திங்கன்னா டிஜேஎஸ் பாலிடெக்னிக் காலேஜ் திருவள்ளூர். இங்கே பார்த்திங்கன்னா சென்ற வருஷம் மொத்தம் ஃபைனல் இயரில் 182 மாணவர்கள் பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதில் 161 மாணவர்கள் ஃபுல்லாக செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ இப்படி செலக்ட் ஆனதில் பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன அந்த 100க்கு அவங்க 53.96 அப்படின்ற ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட் ஸ்கோர் 45க்கு 39.81 எடுத்திருக்காங்க. காலேஜ் வெயிட்டேஜில் 8 மார்க் எடுத்திருக்காங்க. அப்புறம் சேலரி பேக்கேஜில் பார்த்திங்கன்னா 6.15 அப்படின்ற மார்க் எடுத்து டோட்டலாக அவங்க 53.96 மார்க் எடுத்து 10வது பிளேஸில் இருக்காங்க. ஸோ இவங்களோட பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ், பிளேஸ் ஆன பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 88.46 அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த காலேஜில் பார்த்திங்கன்னா EEE, ECE, CSE, மெக்கானிக்கல், சிவில், அப்புறம் பார்த்திங்கன்னா AI அண்ட் ML, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங்னு மொத்தம் 6 கோர்ஸ் இருக்குது தான் நம்ம அவங்க வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த காலேஜ் தான் இப்போதைக்கு 10வது பிளேஸு பிடிச்சிருக்கிற அந்த காலேஜ் பிளேஸ்மெண்ட் ரேங்கிங்கில் ஆஸ் பர் தி நான் முதல்வன் டேட்டா. விஷயம் என்னென்னா அந்த டாப் 10 காலேஜஸில் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பாலிடெக்னிக் காலேஜஸில் சென்னை மற்றும் திருவள்ளூர், இந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இது போன்ற மாவட்டங்கள்லேயே இந்த கல்லூரி தான், அதாவது திருவள்ளூரை சேர்ந்த இந்த கல்லூரி தான் இடம்பெற்றிருக்குதுன்றது ஒரு சிறப்பம்சம். அடுத்தது அந்த லிஸ்ட்டில் 9th பிளேஸில் இருக்கிறது பார்த்திங்கன்னா வாணி பாலிடெக்னிக் காலேஜ், வாணியம்பாடி, அது திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் டோட்டலாக 115 ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட்டுக்கு அட்டன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 106 ஸ்டூடெண்ட் பிளேஸ் ஆனதாகவும், இதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ டோட்டல் பர்சன்டேஜ் எவ்வளோ பிளேஸ் ஆகிருக்குன்னா 92.17% பிளேஸ் ஆகிருக்கிறதாகவும், இவங்க பார்த்திங்கன்னா அந்த 100க்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னா 54
மார்க்ஸ் வந்து இவங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா வந்து சேல்ரி பேக்கேஜில் 4.52வும் ப்ளேஸ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 44.8ம் காலேஜ் வெயிட்டேஜில் வந்து 20 மார்க்ஸுக்கு 8 மார்க்ஸும் ஸ்கோர் பண்ணி டோட்டலாக 54 பாயிண்ட் எடுத்துருக்காங்க 100க்கு. இவங்க வந்து 9th பிளேஸில் வந்து வராங்க. ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்கிறது. உங்களுக்கு இந்த காலேஜ் தெரியுமான்றதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கல்லூரி பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ப்ரைவேட் பாலிடெக்னிக் காலேஜ் ப்ளேஸ்மெண்ட் ரேங்கில் 9th பிளேஸில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 8th பிளேஸில் இருக்கிற காலேஜ் பார்த்திங்கன்னா வந்து ஸ்ரீ அன்னை பாலிடெக்னிக் காலேஜ். இது வந்து வேலூரில் இருக்குது. ஸோ இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா வந்து 35 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ளேஸ்மெண்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணி 35 ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ப்ளேஸ் ஆனதாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் இதில் வந்து 100% ரிசல்ட்டு, அதாவது 100% ப்ளேஸ்மெண்ட் வந்து ஆனதாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் அந்த ஸ்ப்ளிட்டப் மார்க் பார்த்திங்கன்னா சேல்ரி பேக்கேஜ் 35க்கு 5.14ம், ப்ளேஸ்மெண்ட்டுக்கு 45 அவுட் ஆஃப் 45ம், காலேஜ் வெயிட்டேஜுக்கு 20க்கு வந்து 4 மார்க்கும் எடுத்து அவங்க வந்து 54.14 டோட்டல் 100க்கு வந்து 54.14 எடுத்து 8th பிளேஸில் இருக்காங்க. ஸோ இந்த கல்லூரியில் பார்த்திங்கன்னா அந்த மொத்தமே அந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் போன வருஷம் பார்த்திங்கன்னா 35 பேர் தான் அட்டன் பண்ண மாதிரி அந்த லிஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காலேஜ் தான் 8th பிளேஸில் அந்த 4 முதல்வன் கணக்கில் இருக்குது. அடுத்ததாக 7th பிளேஸில் இந்த லிஸ்ட்டில் என்ன காலேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து பாரத் பாலிடெக்னிக் காலேஜ், நாமக்கல், அதாவது நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்கிற பாரத் பாலிடெக்னிக் காலேஜ் பார்த்திங்கன்னா அவங்களதும் பார்த்திங்கன்னா போன வருஷம் பார்த்திங்கன்னா 37 பேர் ப்ளேஸ்மெண்ட் இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணி 34 பேர் வந்து ப்ளேஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆகியிருக்காங்க. அதனோட பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 91.89 அப்படின்ற பர்சன்டேஜ். ஸோ இவங்களும் சேல்ரி பேக்கேஜுக்கு வந்து 35 மார்க்குக்கு 9.19ம், ப்ளேஸ்மெண்ட் ஸ்கோரில் 45க்கு 41.35ம், காலேஜ் வெயிட்டேஜ் 20க்கு பார்த்திங்கன்னா 4 மார்க்ஸும் எடுத்து 54.54 அப்படின்ற டோட்டல் மார்க் 100க்கு வந்து 54.54என்ற டோட்டல் மார்க் வாங்கியிருக்காங்க ப்ளேஸ்மெண்ட்டில். ஸோ இந்த காலேஜ் வந்து 7th பிளேஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த 4 முதல்வன் போர்ட்டலில். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா 6வது காலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த பிளேஸ் நம்பர் 7 மாதிரியே 54.54 மார்க் எடுத்து 6th பிளேஸில் இருக்கிற காலேஜ் பார்த்திங்கன்னா வந்து ஸ்ரீ முத்தாலம்மன் பாலிடெக்னிக் காலேஜ். இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா 100க்கு அதே மாதிரி தான் 54.54 மார்க் வந்து எடுத்திருக்காங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா போன வருஷம் 37 ஸ்டூடெண்ட் ப்ளேஸ்மெண்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணி 34 ஸ்டூடெண்ட் வந்து ப்ளேஸ் ஆகியிருக்காங்க. டோட்டல் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா வந்து 91.89% அவங்க ப்ளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் பர்சன்டேஜ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதுலேயும் சேல்ரி பேக்கேஜுக்கு 9.19 மார்க்கும், ப்ளேஸ்மெண்ட் ஸ்கோருக்கு 41.35 மார்க்கும், காலேஜ் வெயிட்டேஜுக்கு 4 மார்க்கும் வாங்கிட்டு டோட்டலாக 54.54 அப்படின்ற மார்க் எடுத்து அவங்க வந்து 6th பிளேஸில் வந்து இருக்காங்க இந்த ஸ்ரீ முத்தாலம்மன் பாலிடெக்னிக் காலேஜ். ஸோ இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறது. லிஸ்ட்டில் அடுத்ததான் 5வது பிளேஸை பிடிச்சிருக்கிற காலேஜ் எதுன்னு பார்த்திங்கன்னா வந்து ராஜலட்சுமி பாலிடெக்னிக் காலேஜ் திருவண்ணாமலை. இந்த கல்லூரி பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இந்த கல்லூரியில் படித்த போன வருஷம் 2024 படித்த 149 மாணவர்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 149 மாணவர்களுமே ப்ளேஸ் ஆகி 100% வந்து இவங்க வந்து ப்ளேஸ்மெண்ட் ரெக்கார்டு கொடுத்து தான் அந்த நான் முதல்வன் வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா வந்து ப்ளேஸ்மெண்ட் ரெக்கார்டுக்கு வந்து ப்ளேஸ்மெண்ட் ஸ்கோரில் 45ம், சேல்ரி பேக்கேஜ் ஸ்கோரில் வந்து 35க்கு 1.61ம், காலேஜ் வெயிட்டேஜில் 8 பாயிண்ட்ஸும் எடுத்து டோட்டலாக 100க்கு 54.61 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ரேங்கிங்கில் வந்து 5th பிளேஸ் கொடுத்துருக்காங்க நம்ம அந்த நான் முதல்வன் ப்ளேஸ்மெண்ட் போர்ட்டலில். ஸோ இந்த கல்லூரி பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்கு. இந்த கல்லூரிக்கும் ஏற்கனவே நம்ம பார்த்த 6th ரேங்க் இருக்கிற கல்லூரிக்கும் ஒரு 0.07% தான் டிஃப்ரென்ஸு. அடுத்ததாக 4th பிளேஸை பிடிச்சிருக்கிற கல்லூரி எதுன்னு பார்த்திங்கன்னா முசிறி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா வந்து திருச்சி டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்கிறது. ஸோ இந்த காலேஜில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் ஃபைனல் இயர் மாணவர்கள்
108 பேர் வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைவ் அட்டன் பண்ணி நான் முதல்வர் மூலமாக பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணி 96 மாணவர்கள் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. இந்த காலேஜ் சிவில், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், ட்ரிபிள்இ, இசிஇ, பேப்பர் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இதெல்லாம் இருக்குது அந்த வெப்சைட்டில் போட்டிருக்கு. ஸோ இப்போ லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா இந்த காலேஜில் 108 மாணவர்கள் பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணி 96 மாணவர்கள் செலக்ட் ஆகி அவங்க வந்து 100க்கு 56.33 டோட்டல் மார்க்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. இதில் காலேஜ் வெயிட்டேஜில் 20க்கு 8 மார்க்கும், பிளேஸ்மெண்ட்டு ஸ்கோரில் 45க்கு 40 மார்க்கும், சேலரி பேக்கேஜில் 35 8.33 வாங்கி அவங்க டோட்டலாக 56.33 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணி 4th பிளேஸ் வந்து வந்திருக்காங்க. ஸோ இந்த கல்லூரி பார்த்திங்கன்னா திருச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் அடுத்ததாக 3வது பிளேஸ் பிடித்த காலேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டூல் இன்ஜினியரிங், அது ஐடிஇ, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த காலேஜ் இருக்குது. இந்த காலேஜில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் ஃபைனல் இயர் மாணவர்கள் பார்த்திங்கன்னா 43 ஸ்டூடெண்ட் வந்து பிளேஸ்மெண்ட்டு இன்டர்வியூக்காக நான் முதல்வர் மூலமாக அட்டன் பண்ணி 42 மாணவர்கள் வந்து பிளேஸ் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்களோட பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 97.67. இந்த கல்லூரி 100க்கு பார்த்திங்கன்னா 57.72 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி 3rd பிளேஸ் வந்திருக்காங்க. ஸோ இவங்களோட ஸ்ப்ளிட்டப் பார்த்திங்கன்னா வந்து சேல்ரி பேக்கேஜில் 35க்கு 9.77, பிளேஸ்மெண்ட் ஸ்கோரில் 45க்கு 43.95, காலேஜ் வெயிட்டேஜில் 20க்கு 4 எடுத்து 57.72 பாயிண்ட் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து இப்போதைக்கு 3rd பிளேஸில் இருக்காங்க. கல்லூரியில் பார்த்திங்கன்னா டிப்ளமா இன் டூல் அண்ட் டை இன்ஜினியரிங் அப்படின்ற கோர்ஸ் வந்து இந்த கல்லூரியில் வந்து இப்போ செயல்படுகிறது. இந்த லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 9th பிளேஸில் இருக்கிற கல்லூரி பார்த்திங்கன்னா வந்து ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் பாலிடெக்னிக் காலேஜ், தூத்துக்குடி. இந்த கல்லூரியில் பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 32 மாணவர்கள் தான் ஃபைனல் இயரில் போன வருஷம் படிச்சிருக்காங்க. ஸோ அந்த 32 மாணவர்களில் 32 பேருமே ப்ளேஸ் ஆகி 100% வந்து பிளேஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கல்லூரியில். ஸோ இந்த கல்லூரி 100க்கு எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து 100க்கு 58.69% மார்க் வந்து ஸ்கோர் பண்ணி இவங்க வந்து 2nd பிளேஸில் வந்து நம்ம நான் முதல்வன் வெப்சைட்டில் வந்து இவங்க கல்லூரியை வந்து கொடுத்துருக்காங்க 2nd பிளேஸில் ப்ரைவேட் பாலிடெக்னிக் காலேஜில். ஸோ இவங்க வந்து 58.69 100க்கு ஸ்கோர் பண்ணதில் இண்டிவிஜுவல் ஸ்கோர் எவ்வளோ ஸ்கோர் பண்ணிக்கிறாங்க பார்த்திங்கன்னா வந்து சேல்ரி பேக்கேஜில் 35க்கு 9.69, பிளேஸ்மெண்ட் ஸ்கோரில் 45 அவுட் ஆஃப் 45, காலேஜ் வெயிட்டேஜில் 20க்கு 4 மார்க்ஸும் பாயிண்ட்ஸும் ஸ்கோர் பண்ணி 58.69 பாயிண்ட் டோட்டலாக ஸ்கோர் பண்ணி இவங்க வந்து 2nd பிளேஸில் இப்போதைக்கு இருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நம்பர் 1 இருக்கிற பாலிடெக்னிக் காலேஜ் எதுன்னு பார்த்திங்கன்னா வந்து ஏகேடி மெமோரியல் பாலிடெக்னிக் காலேஜ். இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்குது. ஸோ இந்த கல்லூரி வந்து 100க்கு 60.45 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் இது வந்து ஃபஸ்ட் ரேங்க் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போன வருஷம் படித்தவங்க பார்த்திங்கன்னா ஃபைனல் இயரில் 261 பேர் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சிருக்காங்க. இதில் 253 பேர் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணி 231 பேர் பிளேஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் செலக்ட் ஆகியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 88.51% செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ 100க்கு இவங்களோட ஸ்ப்ளிட்டப் மார்க் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் சேல்ரி பேக்கேஜ் 8.62, 35க்கு 8.62, பிளேஸ்மெண்ட் ஸ்கோர் 45க்கு 39.83, காலேஜ் வெயிட்டேஜில் 20க்கு 12 பாயிண்ட்ஸும் வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க தான் ஹையஸ்ட்டாக அந்த காலேஜ் வெயிட்டேஜில் இருக்காங்க 12 பாயிண்ட்ஸில். அடுத்தது இதை 3த்தையும் ஆட் பண்ணால் டோட்டல் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 60.45 பாயிண்ட்ஸ் வந்து 100க்கு வந்து இவங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து இவங்களை வந்து ஃபஸ்ட்டு ரேங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏகேடி மெமோரியல் பாலிடெக்னிக் காலேஜ் தான் நம்பர் 1 பிளேஸில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்த இந்த லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்மளாக ரெடி பண்ணதில்லை. இந்த லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நான் முதல்வன் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த 10 கல்லூரி மட்டும் இல்லை, தமிழகத்தில் உள்ள மொத்த பாலிடெக்னிக் காலேஜ் லிஸ்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 350 செல்ஃப் ஃபைனான்ஸ் ப்ரைவேட் பாலிடெக்னிக் காலேஜ் லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
அதில் பார்த்திங்கன்னா என்னென்ன பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குதுன்றதை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எந்த தேதியில் அடிப்படையில் எடுத்ததுன்னா 14/6/2024 போன வருஷம் ஜூன் மாதம் 14ஆம் தேதி 1 மணி வாக்கில் கால்குலேட் பண்ண லிஸ்ட்டு தான் இது. ஸோ இது போல் அடுத்த வீடியோவில் நம்ம கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் இன் தமிழ்நாடு டாப் 10 லிஸ்ட்டை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ அனைத்து நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் மேலும் பல சுவாரஸ்யமான பாலிடெக்னிக் தகவல்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து பாலிடெக்னிக் அப்டேட்டு, ரிசல்ட் அப்டேட்டு எல்லாமே ப்ரொவைட் பண்ணிக்கினே இருப்போம். ஸோ இப்போதைக்கு உங்கள் கல்லூரி இந்த லிஸ்ட்டில் எந்த பிளேஸில் இருக்குதுன்றதை பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாம் இருக்குது. மாணவர்களுக்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் வேணுன்றவங்க nsk2025.blogspot.com போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அங்கே வந்து என் ஸ்கீம் ஸ்டடி மெட்டீரியல், ரெகுலேஷன் 2023 ஸ்டடி மெட்டீரியல்லாம் ஓரளவுக்கு அவைலபிளாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதில் போய் ஜாயின் பண்ணிங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு இந்த வீடியோவை அனைத்து நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.